மக்களை வணக்கம். நான் உங்கள் சிபின். ஜனவரி 20, 2026 அன்று நடந்த நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். முதலில் நாம் தமிழ்நாடு அளவில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். மாமல்லன் நீர்த்தேக்கத்தை நம்முடைய தமிழக முதல்வர் எங்கு அடிக்கல் நாட்டினார்னா, செங்கல்பட்டு என்ற பகுதியில் அவங்க அடிக்கல் நாட்டினாங்க. இந்த நீர்த்தேக்கம் 5161 ஏக்கர் நிலப்பரப்பில் அமையுள்ளது. இதனுடைய மொத்த செலவு 342.6 கோடி. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் எதிர்காலத்தில் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்காக தொலைநோக்கு பார்வையில் இந்த நீர்த்தேக்கம் அமையுள்ளது. மாமல்லன் நீர்த்தேக்கத்தின் அடிக்கல் நாட்டப்பட்டது செங்கல்பட்டில். இந்த மாமல்லன்னா யாருன்னு பார்க்கும்போது பல்லவ மன்னன். பல்லவ மன்னர்களே மிகவும் சிறந்த ஒரு மன்னன் மாமல்லன். இவருக்கு பேர் முதலாம் நரசிம்மவர்மன். இந்த முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் சீன யாத்ரீகர் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வந்தார். நீர்த்தேக்கத்தோடு தொடர்புடைய கலிங்கராயனின் முழு உருவ வெண்கல சிலை எந்த பகுதியில் திறக்கப்பட்டதுன்னா, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெள்ளோடு என்ற பகுதியில் திறக்கப்பட்டது. காலநிலை கல்வி மற்றும் குளிர்கூரை என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு. இந்த திட்டத்தை என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டு இணைந்து தொடங்கியிருக்க இந்த திட்டத்தை. குல்லேன் பாரி சின்ட்ரோம், அதாவது ஜிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய நோய் எந்த மாநிலத்தில் பரவுகிறது என்றால் மத்திய பிரதேச மாநிலத்தில் பரவி கொண்டிருக்கின்றது. இந்த நோயின் காரணமாக சில உயிரிழப்புகளும் அந்த மாநிலத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்த நோய் எதனால் பரவுகிறது என்று இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. வெஸ்டர்ன் ஒரிசாவின் மதர் தெரசா என்று யாரை சொல்கிறாங்கன்னா, பார்வதிகிரியை சொல்கிறாங்க. இந்திய அளவிலான செய்தியில் இந்தியாவில் முதலில் எங்கு கடலில் மீன் வளர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டது? இதுக்கு பதில் அந்தமானில் தொடங்கப்பட்டது. அப்படின்னா கடலில் உள்ளேயே ஒரு மீன் பண்ணையை அமைத்து அதில் மீனை வளர்க்குறாங்க. இந்த திட்டம் நம்முடைய அந்தமானில் முதலில் தொடங்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தின் தலைநகரமாக இருந்தது போர்ட் பிளேயர். அந்த போர்ட் பிளேயர் பெயரை தற்பொழுது ஸ்ரீ விஜயபுரம் என்று மாற்றியிருக்கிறாங்க. 86வது அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு எந்த ஊரில் நடைபெறுதுன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகரான லக்னோவில் நடைபெறுகின்றது. நம்முடைய இந்திய பாராளுமன்றத்தின் சபாநாயகர், அதாவது மக்களவையின் சபாநாயகர் ஓம் பிர்லா. அதே போல் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு. மேற்கு வங்காள மாநிலத்தில் தற்பொழுது நிபா வைரஸ் பரவி கொண்டிருக்கின்றது. சர்வதேச அளவிலான செய்திகள். அமைதிக்குழு என்ற அமைப்பை உருவாக்கிய நாடு அமெரிக்கா. இந்த அமைதிக்குழு என்ற அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராக உருவாக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். சிலி நாட்டில் தற்பொழுது அவசரகால பிரகடனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம், அங்கு காட்டுத்தீ பயங்கரமாக பரவிக்கொண்டிருப்பதால் சிலி நாட்டில் அவசரகால நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் சட்டப்பிரிவு 176 படி சட்டமன்றங்களில் சிறப்புரை ஆற்றுவார். இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களை.